அதிகாரம் 36. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சரித்திர ஆசிரியைப் போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதுவரையிலும் ஏசாயா இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனங்களின் பெரும்பகுதி சனகரிப்பின் மூலமாய் நிறைவேறிற்று. அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் யூதா தேசத்தையும் எருசலேமையும் முற்றுகை போட்டபோது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்களில் பல நிறைவேறின. அதற்கு பின்பு தேவனுடைய பலத்த கரத்தினால் சனகரிப்புக்கு தோல்வி உண்டாயிற்று. ஏசாயா இதையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே நிறைவேறியுள்ள தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் நிறைவேறப் போகும் தீர்க்க தரிசனங்களுக்கு அச்சாரமாய் இருக்கிறது. ஏசாயா சரித்திர சம்பவங்களை விசுவாச கண்களால் நோக்கி பார்க்கிறார். சரித்திரத்தில் இனிமேல் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களுக்கு நடுவே சரித்திர சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அவர் சொன்ன மற்ற தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் வரப்போகிற காலத்தில் நிறைவேறும் என்பதற்கு இவையெல்லாம் அச்சாரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதற்கு இவையெல்லாம் உதவியாய் இருக்கிறது. ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருந்து இந்த சம்பவம் ஏசாயா புஸ்தகத்தில் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது ஏசாயா புஸ்தகத்தில் இருந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்த சரித்திர சம்பவத்தை முதலாவதாக யார் எழுதினார்கள் என்பது பற்றி வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ராஜாக்கள் புஸ்தகத்திலும் ஏசாயா புஸ்தகத்திலும் ஒரே சரித்திர சம்பவம் வார்த்தைக்கு வார்த்தை மாறாமல் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அசீரியாவின் ராஜா யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறான். எசேக்கியா ராஜாவோடு பேசுவதற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். ராப்சாக்கே தேவதூஷணம் சொல்லுகிறான். தன்னுடைய கடினமான வார்த்தைகளை கேட்டு எசேக்கியா பயந்து போய் தனக்கு கீழ்ப்படிவான் என்று ராப்சாக்கே எதிர்பார்க்கிறான். யூதா ஜனங்கள் எசேக்கியாவை விட்டுவிட்டு தனக்கு கீழ்ப்படிய வருமாறு ராப்சாக்கே அழைப்பு கொடுக்கிறான். ராப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எசேக்கியாவின் பிரதானிகள் அவனுக்கு அறிவிக்கிறார்கள்.